அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அம்மாவுக்கு ஒரு கேள்வி பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம். ஐயா, திடீர்னு இயேசுநாதர் வந்துட்டா என்ன பண்ணுறது? திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்துட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அவர் சொன்னாராம், இயேசுநாதர் வருவது சம்மந்தமாக நிறைய அடையாளம் இருக்குது. அந்த அடையாளங்களெல்லாம் நீங்கள் கவனித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு பதில் சொன்னாராம். ஆனால் அந்த அம்மா அடையாளங்கள் நிறையத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துதான், இயேசுநாதர் திடீர்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது, இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்தால் என்ன ஆகும், இன்னைக்கு வந்தால் என்ன ஆகும், இன்னைக்கு நைட்டில் வந்தால் என்ன ஆகும். கொஞ்சம் பேர் நிறைய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடைபெறுகிற அடையாளங்களை குறித்து பார்த்து கேட்டு அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அந்த அடையாளங்களுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது கணிசமான காலம் இன்னும் ஆகும் அவர் வர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் அடையாளங்களே பார்த்து கொண்டு எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் திடீர்னு வந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? ஆனால் இயேசுநாதர் திடீர்னு வந்தால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசுநாதர் திடீர்னு வருகிறார் என்பது நமக்கு அறியாத ஒருவர் வருகிறதல்ல. நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது, இயேசுநாதர் ஏற்றுக்கொள்கிற பொழுது, நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். திடீர்னு இயேசுநாதர் என்ன வந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போது நாம் இயேசு கிறிஸ்து அறியாத ஒருவர் எப்படி திடீர்னு வந்துடுவாரோ அப்படின்னு பயப்படுறது இல்லையே. நாம் ரட்சிக்கப்பட்டால் என்ன நடக்கிறது? 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நம்மோடு தான் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:12 என்ன சொல்லுது? ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ இது போன்ற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை பற்றி நம்ம ரொம்ப பதட்டப்பட தேவையில்லைங்க. அவர் இன்றைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, 4 வருஷத்துக்கு பின்னால் வந்தாலும் சரி, இல்லை அடுத்த தலைமுறையில் வந்தாலும் சரி, நமக்கு கவலை இல்லை. ஏன்னா யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய ஆவி இப்பொழுது நம்மோடு தான் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மோடு இருக்கிறது. அதனால தான் ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த கிறிஸ்துவின் ஆவி நம்மோட இருந்தால் நாம் கர்த்தரோடு தான் இருக்கிறோம் என்று நிச்சயம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற வேளையில் ஆண்டவர் எப்போ வந்தால் நமக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எப்போ வர நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது இது ஆண்டவர் சொல்லப்பட்ட விதமாக மறுபடியும் வருகிறதை குறித்து பைபிள் சொல்லுகிற பொழுது, நினைத்திராத நாளிகள், நினையாத நாளிகளை வருவார். திருடன் வருகிற விதமாக வருவார். அதோட அர்த்தம் என்ன? திருடன் இந்த நாளில் இந்த நேரத்தில் இவ்விதமாக நான் உங்கள் வீட்டில் கொள்ளையடிக்க வருகிறேன் அப்படி சொல்லிட்டு வரமாட்டான். அவன் திடீர்னு வருவான். எப்போ வருவானோ வரமாட்டான் நமக்கு தெரியாது. அதுபோல் ஆண்டவர் எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் அதை குறித்தோ இன்று வந்து விடுவாரோ நாளை வந்து விடுவாரோ அப்படி நம்ம ஒரு பதட்டத்தோடு இருக்க தேவையில்லை. என்ன வருகிறான்னு சொல்கிறாங்களே, ஒன்றும் வரதை காணோமே அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. வருகிறேன் என்று சொன்னவருடைய ஆவி இப்பொழுது நம்மோடு தான் இருக்கிறது. அவரோடு தான் நாம் வாழுகிறோம். அதனால நவ் ஐ எம் வெரி ஷியூர் ஐ எம் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இருக்கிறேன். இப்பொழுது கிறிஸ்து இந்த உலக வாழ்வை முடித்து மறுமையினை கொண்டு சேர்க்கும்படியாக வருகிறானால் எந்த நேரம் வந்தாலும் கவலை இல்லையே. நான் இப்பொழுது கிறிஸ்துவற்றவனாக இருக்கவில்லை. எனவே வருகைக்கு தேவையான ஆயத்தம் என்னவென்று சொன்னால், வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையே பார்த்து கொண்டிருப்பதல்ல, எனக்குள் என்ன நடக்கிறது, நான் கிறிஸ்துவோடு வாழ்கிறேனா, நான் கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருக்கிறேனா, நான் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கிறேனா, கிறிஸ்தியனை நடத்துகிறது உணர்கிறேனா, இது போன்ற காரியங்களை சிந்திப்போம், கிறிஸ்துவோடு இருப்போம், பதட்டமில்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய கடமைகளை செய்வோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம அழைத்து விட்டு அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். அதை குறித்து நாம் என்ன செய்வோம்? வாஞ்சியோடு காத்திருப்போம். எப்பொழுது வந்தாலும் சரி, இன்றைக்கு வந்தாலும் சரி, நைட்டில் வந்தாலும் சரி, ஐ எம் ஆல்வேஸ் வெல் ப்ரிப்பேர்ட். எந்த ப்ரிப்ரேஷன்? என்ன ப்ரிப்ரேஷன்? கிறிஸ்து என்னோடு இருக்கிறதான் ப்ரிப்ரேஷன்.
நான் ரொம்ப ஜெபம்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடியாக இருக்கிறேன், அது மட்டுமல்ல, நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். எனவே இந்த நிச்சயத்தோடு வாழும்படியாக கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.